நீங்க பார்த்துருக்கலாம் சில பேருக்கு அவங்க பார்ட்னருக்கு சுத்தமா செட்டே ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கே கூட தெரியும் அவங்களுக்குள்ள மேட்சே இல்லைன்னு. ஆனால் நீங்க அவங்ககிட்ட போயிட்டு ஏன்பா கஷ்டப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரேக்கப் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க, அச்சோ அதெல்லாம் முடியாது, நாங்க ஆல்ரெடி 4-5 வருஷமா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், எங்களால பிரேக்கப் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னதான் அவங்களுக்குள்ள செட் ஆகலனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி பிசினஸ் பண்ற சில பேர்த்த நீங்க பார்த்துருக்கலாம். வேலையை விட்டுட்டு கையில இருந்த எல்லா காசையும் போட்டு லோன் எல்லாம் எடுத்து ஃபேமிலிக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு 3-4 வருஷம் உட்கார்ந்து ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணுவாங்க. ஆனா அது சுத்தமா ஒர்க்கே ஆகாது. அவங்களுக்கே அந்த பிசினஸ் மேல ஒரு நம்பிக்கையே போயிடும். இருந்தாலும் நம்ம இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே, இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸை தொடர்ந்து பண்ணுவாங்க. இதை தான் வந்துட்டு சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் மணியை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு வைங்க. பட் அதுல இருந்து நம்மளுக்கு என்னதான் ரிசல்ட்டே வரல, ஒரு ஃபியூச்சரே தெரியலனா கூட நம்ம இதுக்காக இவ்வளவு காசு செலவு பண்ணியிருக்கோமே, இவ்வளவு டைம் செலவு பண்ணியிருக்கோமே, அது வேஸ்டா போயிருமே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்துக்கு இன்னும் அதிகமான டைம் அண்ட் மணியை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னதான் படம் நல்லாவே இல்லை கேவலமா இருக்கிறதுனால அந்த படத்துல உட்காந்துட்டு வர மாதிரி ஒரு 350 ரூபாய் போட்டு ஒரு பர்கரை வாங்கி அது என்னதான் வாயிலே வைக்க முடியலனாலும் ஐயோ காசு செலவு பண்ணிட்டோமே, எப்படியாவது சாப்பிட்டுருவோமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற மாதிரி. இந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதை நீங்க சாப்பிட்டீங்கனாலும் சாப்பிடலனாலும் காசு வேஸ்ட் பண்ணது வேஸ்ட் பண்ணது தான். அது வந்துட்டு தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சு. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் இருக்குது, உங்களுக்கு நல்லது நடக்குது, நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையினால நீங்க பண்றீங்கன்னா பரவாயில்ல. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கே நம்பிக்கை கிடையாது, அதுல எந்த ஃபியூச்சருமே இல்லை. ஆனால் நீங்க ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது வேஸ்டா போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமே இல்லை. அப்படி பண்ணும்போது இன்னும் அதிகமாக தான் லாஸ் ஆகும். நம்மளுக்கு என்னன்னே தெரியாத ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து பண்றது மட்டும் தைரியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒர்க் ஆகல அப்படின்னு தெரியும் போது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும்.